போன எபிசோடில் நம்ம ஹீரோ கேட்டிருப்பான், உன் ஹேரோ என்னை அட்டாக் பண்ணிச்சு, அதுக்கு நீ அப்பாலஜி கேட்க மாட்டியான்னு. சாப்டர் 3. சரி ஓகேடா தம்பி, சாரிடா அப்படின்னு அந்த ஆச்சர்காரன் சொல்கிறான். ஆனால் நான் அடித்த ஹேரோ அவன் மேலே பட்ட மாதிரியே தெரியல, அவனுக்கு அடிப்பட்ட மாதிரியே இல்லைன்னு அந்த ஆச்சர் வந்து யோசிக்கிறான். சரி இனிமேல் இப்படி பண்ணாது அப்போ நம்ம ஹீரோ சொல்லும்போது, இப்போ இவன்ட்ட வந்து இந்த மூணுலாம் இல்லை இவன்ட்ட கோப்பறதுக்குன்னு அந்த ஆச்சர்காரன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா ஸ்கெலிட்டன் வாரியர் வச்சிருக்க அப்படின்னு வந்து அந்த மெஜிஷியன் கேட்குறான். சரி அதனால என்ன, நான் வச்சிருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ வந்து அமைதியாக இருக்கான். இதெல்லாம் அன்டெட் க்ரீச்சர் தானே, இதெல்லாம் வந்து டார்க் மேஜிக் வச்சு தான் இதாகுது, இது வந்து ஏதோ ஃபர்பிடன் பண்ணி நீ வந்து இந்த 100 வந்து சமன் பண்ணியிருக்க, நீ வந்து அப்போ ஒரு ஈவில் மேன் தானே அப்படின்னு வந்து அவன் கோவமாயிட்டு இருக்கான். டேய் நீ எந்த ப்ராப்ளமும் இப்போ வைக்காதடா, நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு வேலை இருக்கு, அமைதியா வா அப்படின்னு அந்த ஆச்சர் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஸோ சரி ஃபைன், நான் அவனை அப்புறம் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி 2 பேர் போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடி வந்து பவரை சேனல் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு தான்டா நல்லதுன்னு. இவங்க மட்டும் ஏதாச்சும் மூவ் பண்ணியிருந்தாங்க, இவங்கள 100 மடங்குக்கு ஏன்டா இப்படி பண்ணோன்னு இவனை சித்திரவதை பண்ணியிருக்கலான்னு பார்த்தேன். பட் தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கையில் எடுத்த எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் விட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் நம்ம ஹீரோ திரும்பி வேட்டையை ஆரம்பிச்சிட்டான். லெவல் 10 காப்ளின் அடிச்சிட்டிங்க, லெவல் 11 காப்ளின் அடிச்சிட்டிங்க, உங்களுக்கு காப்ளின் போன் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னு, இப்போ ஏன் எக்ஸ்பி எல்லாம் லோவாக இருந்துகிட்டு இருக்கு, லெவல் 10க்கு அடுத்து ஏன் அதுக்கடுத்து லெவல் ஏற மாட்டுது, நான் வந்து 5000 காப்ளின்ஸை கொலை பண்ணி இன்னும் அடுத்த லெவல் போக முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு நினச்சிட்டு இருக்கான். சரி நமக்கு இங்கே அவ்வளோவா நேரம் இல்லை, அவர் வேற ராத்திரி ஆனால் சேஃபாக இருக்க வேற சொல்லியிருந்தாரு. சரி இங்கே ஒன்றும் இல்லைன்னா அப்போ நம்ம கிளம்புவோம், எனக்கு அவ்வளோ நேரம் இல்லை, அவங்க கொடுத்துருக்கிறது கொஞ்சம் நேரம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி அந்த ஷிஞ்சிங் அகாடமிக்கு நம்ம போகிறதுக்கு இன்னும் அதிகமாக வேலை பார்க்கணும் போலயே அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சா அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறான் கிளிஃப்ல இருந்து. பார்த்தா அங்கே ரொம்ப இருட்டாயிடுச்சு. நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா போன் ஃபயரை வச்சு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான். இதே ரேட்டில் போச்சுன்னா நான் நாளைக்கு லெவல் 13 போகிறது சந்தேகம் தான். அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து நான் லெவல் 15 வேறு போனோம், இதில் நான் எப்படி இந்த மாதிரி போகிறது, இந்த லெவல் 15 போனதுக்கடுத்து லெவல் 16 போனால் தான் அந்த அகாடமியில் எனக்கு சர்வே பண்ணவே டைம் கிடைக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஹீரோ இப்போ என்ன யோசிக்கிறான்னா, இது எப்படி எங்கள் அக்கா இவ்வளோ லெவல் வந்து போனாங்க சீக்கிரமாக, அவங்க வந்து லெஜெண்டரி ஸ்வாட் டான்ஸ் வச்சுருந்தானோ எப்படி அவங்க இவ்வளோ ஸ்பீடாக இருந்திருப்பாங்க. ஏன்னா நான் வந்து சமன் பண்ணுறேன், ஆனால் எங்கள் அக்கா சிங்கிளாக தானே அட்டாக் பண்ணாங்க, அவங்க எப்படி அந்த லெவல் போயிருப்பாங்கன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க வந்து மற்றவங்களோட டீம் அவுட் ஆகவும் மாட்டாங்க, அப்படியான இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கம்மியாகும். ஆனால் அவங்க அன்னைக்கு வரும்போது ரொம்ப இன்ஜுரோட வந்தாங்களே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். சரி எதா இருந்தால் நம்ம நாளைக்கு பார்ப்போம், நீ கெஸ் கரெக்ட்னா அதாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா ஒரு விஷயத்துக்கு. இல்லை ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு அந்த இடம். இது ஒரு பார்த்தா அங்கேருந்து ஒரு கிளை சவுண்டு கேட்குது, யாரோ அதை காலை வச்சு மிதிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த நேரத்தில் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த ஸ்கெலிட்டை நோட்டீஸ் பண்ணது யாருன்னு நம்ம ஹீரோவும் அதை நோட்டீஸ் பண்ணிட்டான். ஆனால் இது என்ன ப்ரொஃபஷனுக்காக டெவலப் பண்ண வந்திருக்கானா, ஆனால் இங்கே கொஞ்சம் பேர் தானே நைட்டில் இருப்பாங்க, ஒருவேளை அவங்க தொலைஞ்சிருப்பாங்களோ அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா உன்ட்ட ஏதாச்சும் சாப்பாடு இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறான். இது அவ தானா, அந்த அசாசின்னு ஒருத்தன் தானே, அவன் தானே இவ, அப்போ இவ பொண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நான் கேட்டேன் அவன்கிட்ட சாப்பாடு ஏதாச்சும் இருக்கான்னு. சரி இந்தா இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த பொண்ணு வந்து வாங்குறான். அந்த பொண்ணு அப்போ தான் மாஸ்கை வந்து எடுக்கிறான். அப்போ தான் ஹீரோ ஐடென்டிஃபை பண்ணுறாரு, இவ வந்து ஒரு அசாசின் தானே. அந்த பொண்ணு அந்த பொட்டேட்டோ வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். நல்லா இருக்குன்னு, இவன இவ்வளோ பசிலியாக இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து நெஞ்சு அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ சாப்பிட்டா நெஞ்சு அடைக்காதான். நம்ம ஹீரோ வந்து இந்தாம்மா நீ தண்ணியை குடியுமான்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு தண்ணி வாங்கி பிளாக் 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 குடிச்சிட்டு தேங்க்யூப்பா, உன் பேர் என்ன அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. முதல் உன் பேர் தானே சொன்னீங்க, என் பேர் எது கேட்குறான். நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரி அப்படி உனக்கு பேச பிடிக்கலன்னா நம்ம வேணால் டிடெக்டிங் ஸ்கில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள். இந்த டிடெக்டிங் ஸ்கில் என்னென்னா மனசால 2 பேரும் வந்து சேனல் பண்ணுவாங்க அவங்களோட எனர்ஜியை. இந்த மாதிரி சேனல் பண்ணும்போது ஒருத்தவங்களுக்கு இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகும். ஸோ நம்ம ஹீரோ அதை அக்ரி பண்ணுறா. பட் நம்ம ஹீரோவோட டிடெக்டிங் ஸ்கில் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன் என்னால் வந்து அவன் இன்ஃபர்மேஷனை வாங்க முடியல யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு என்ன ஒன்றுமே கிடைக்கல கரெக்ட் தானே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த பொண்ணு பார்க்குறா, உன் பேர் வந்து லிங் மூவா, நீ லெவல் 10 உன்னோட ப்ரொஃபஷன் வந்து நெக்ரோமென்சியா, நான் இந்த மாதிரி கேட்டதே இல்லையே, என்ன ஸ்ட்ரேஞ்சாக இருக்குன்னு அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமாம்ல, நான் இந்த மத்தியானப்போ பார்த்தேன், நீ வந்து ஏதோ ஸ்கெலிட்டனை வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தால, சமன் பண்ணிட்டு இருந்தால, இந்த மாதிரி அண்டத்தெல்லாம் பார்க்க ரொம்ப ரேர் தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கா வளவலன்னு. சரி ஏன் இன்னும் பேசாமல் இருக்க, நீ என்ன ஊமையா, ஏதாச்சும் பேசு அப்படின்னு கேட்கும்போது எதுக்கு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஓ அப்போ உன்னால பேச முடியுமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். அதனால என்ன இப்போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது சரி
நீ வந்து யோசிச்சிருப்பல ஏன் வந்து இந்த மாதிரி டிடெக்டிங் ஸ்கில் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு. அதுக்கு காரணம் இதுதான் சொல்லி கையில இருந்து ஒரு பேட்ச் எடுத்து காமிக்கிறாங்க. இதுதான் வந்து அந்த ஷீல்ட் பேட்ச். இதை நீ போட்டிருக்கிற அளவு தான் ஷீல்டு உன்னோட தான் வந்து ஷீல்ட் பேட்ச். இது வந்து நான் போட்டிருக்கிற அளவு வந்து என் லெவல் வெளியே தெரியாது. ஆனால் இதுலேயே வந்து டிஃபெக்ட் இருக்கு. என்னோட 10 லெவலுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க என்னால் இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி அந்த பேட்சை வந்து காமிக்கிறான். ஆனால் சரி நீ வேணா இப்போ ஸ்கில்லை யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது நம்ம ஹீரோ திரும்பி அந்த டிடெக்டிவ் ஸ்கில் யூஸ் பண்ணுறான். அப்போ அவங்க பேர் வருது. அவங்க பேர் வந்து நிங் இ ஹி, ப்ரொஃபஷர் ஷேடோ அசாசின், லெவல் 19. ஓ லெவல் 19 அசாசினா? அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ ஒன்று நோட்டீஸ் பண்ணுறான். பார்த்தா ஹீரோவோட ஆர்மிஸ் எல்லாம் சுற்றி இருக்கும்ல, அங்கே யாராச்சும் வந்தான்னு காட்டி கொடுத்துரும். அப்போ அங்கே யாரும் வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ நோட்டீஸ் பண்ணோன்னே அசாசினும் நோட்டீஸ் பண்ணுறாங்க யாருதுன்னு. பார்த்தா அந்த காலையில் 3 பேர், காலையில் அந்த ஆச்சரும் மெஜிஷியனும் வந்தாங்களா, அவனோட சேர்ந்து ஒருத்தர் வந்திருக்கான். நீ இந்த மாதிரி ஸ்கெல்டன் வச்சிருந்தா நாங்கள் என்ன பார்க்க மாட்டோமா அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப அநேகமாக இருக்குது. இது வெறும் அந்த ஸ்கில் ஸ்க்ரோல் தானே. இதுக்கு எதுக்கு அவங்க நீ ரொம்ப நேரமாக ரொம்ப நாட்களாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிவ் அப் பண்ணவே மாட்டாங்களா அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நான் இப்போ இந்த இடத்த விட்டு போகிறேன் பாய் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது பின்னாடி இருந்து ஒரு ஆரோ வந்து கிழிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா அந்த அசாசின் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகுறான். என்னது இது? பார்த்தா 2 பேருக்கு மேலே ஏதோ ஆரோ சிம்பிள் காமிக்குது. அப்போ அந்த ஆச்சர் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. மாட்டிக்கிட்டியா இந்த ஹேரோவா? அப்போ நம்ம இப்போ ரொம்ப ட்ரபிள் இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா இதான் ஆன்டி ஸ்டெல்த் ஸ்கில். இந்த ஆச்சரோட ஸ்கில் இது யார் மேலேயாச்சும் பட்டுச்சுன்னா அவங்க ஸ்டெல்த் மூட்ல இருந்தாலும் வந்து அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். முக்கியமாக இந்த அசாசினை வந்து ஈஸியாக கவுண்டர் பண்ணுறனால ஒரு ஸ்கில் இது அப்படின்னு அந்த ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஓ அப்போ இவங்க எல்லாரும் ப்ரிப்பராக வந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த தடவை உங்களால் எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு அந்த மெஜிஷியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஆச்சர் வந்து மேலே மரத்துலேருந்து ரெடியாக இருக்கான். எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேர் பார்ட்னர்ஸ்னு. என்ன ஒரு டர்ட்டி இது. ஒரு அசாசின் வந்து ஒரு ராட் மாதிரி இருக்கான், அப்புறம் ஒரு டார்க் ஈவில் சமனர் இருக்கான். நல்ல மேட்சிங்காக இருக்கே. 2 பேர் இருட்டிலே இருப்பீங்களோ அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி இதுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் அந்த ஸ்க்ரோலை கொடுத்துட்றேன், எங்களை விட்டுறியா? நீ வந்த வழி நான் வந்த வழி அப்படியே போயிடுவோம் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து நெகோசியேஷன் பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ எங்களை வந்து இத்தனை நாள் ஓட விட்டுட்டு இப்போ நீ அந்த ஸ்க்ரோலை கொடுத்தா உன்னை நாங்கள் சிம்பிளாக விட்டுருவோம் நினைக்கிறா. நாங்கள் உங்களை கொலை பண்ண போகிறோம். அதனால நீ கொடுத்தானு ஒன்று தான் கொடுக்கலாம், எப்படி தான் நான் அவங்க வந்து உங்கள்கிட்ட எடுத்துப்போம் அப்படின்னு அந்த ஆச்சர் வந்து தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, நான் வேணா உங்களை ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன், நீ இந்த இடத்த விட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லி. அப்போ நீ அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா, இவன் வந்து லெவல் 10 தான் இருக்கான், இவன் வந்து ஹர்ட் ஆகக்கூடாது என்னால் அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கான். அதே டைம் அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, ஏய் நான் தாண்டா சேடோ அசாசின்டா, இந்த இரவு தாண்டா என்னோட டொமைனு, அதனால் நான் ஏதாச்சும் ஒரு வழி பார்த்துப்பேன், நீ போயிரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. நீ அவங்கள அடித்தான்னு உன்னால் இந்த இடத்த விட்டு ஓட முடியாது, ஏன்னா நீ ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டியே அப்படின்னு வந்து ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஹேரோ வந்து இன்னும் வந்து ஆக்டிவாக தான் இருக்குது. இந்த ஹேரோ இருக்கிற அளவு அவனால் ஸ்டெல்த் மூடு வந்து போட முடியாது, டிசேபிள் இருக்கும். டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத, அதை சீக்கிரம் அதை கொடு அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த மெஜிஷியன் வந்து ஓகே இப்போ நீங்கள் எல்லாரும் சாவ போறீங்கன்னு சொல்லி அவன் கையை உயர்த்தி ஸ்பெல் பண்ணி சாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அது ஒரு ஹோலி எனர்ஜி மாதிரி பிரைட்டாக இருக்குது. இலுமினேஷன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இலுமினேஷன் ஸ்கில் என்ன பண்ணும்னா அங்கே இருக்கிற டார்க்னஸை வந்து குறைச்சி விட்டுரும். இது ஒரு ஹோலி பவர். அப்போனா டார்க் பவரும் சரி, அசாசினோட ஸ்டெல்த் பவரும் சரி, அது கவுண்டர் கொடுக்குறது இதுதான். நீங்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, சரி நான் எப்படியாச்சும் உனக்கு டைம் வாங்கி கொடுக்குறேன், அவன் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிட்டும் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாரும் வந்து ஒருத்தர் ஆச்சர் என்ன பண்ணுறான்னா ஏம் ரெடியாக வச்சிருக்கான். ஒருத்தர் ஏதாச்சும் அட்டாக் பண்ண ஷீல்டு வச்சு ரெடியாக கவுண்டர் பண்ணிட்டு இருக்கான். இன்னொருத்தவன் ஹோலி மேஜிக் போட்டு ரெடியாக இருக்கான். எப்படி தான் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, இந்த இடத்த விட்டு போக முடியாதுன்னு அவன் சுற்றி கவர் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த அசாசின் 2க்கு நடுவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கேஷுவலாக வெளியே வா அப்படின்னு சொன்னோன்னே அந்த 100 வெளியே வருது. இது எப்படி என்னோட மேஜிக்கில் ரெசிஸ்டன்ட் பண்ணுது, 100 கிரீச்சர்லாம் வந்து என் மேஜிக்கில் வராதே அப்படின்னு அவன் மெஜிஷியன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி இப்போ வேறு வழியில் இந்த ஃபயர் பால் யூஸ் பண்ணுன்னு சொல்லி அவன் ஃபயர் பால் அப்படின்னு சொல்கிறான். இது வந்து ஒரு லெவல் 20 மேட்ச் ஸ்கில்லு, ஆனால் நீ கண்டிப்பாக சாவப்போற அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த ஃபயர் பால் நேராக நம்ம ஹீரோ மேலே வந்துகிட்டு இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஹீரோ தப்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த பொண்ணு வந்து இந்த இடத்த விட்டு டாச் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம அந்த பொண்ணோட காலில் ஒரு கட்டு போடுறாங்க. எங்கே நீ அவ்வளோ அவசரமாக தப்பிக்க பார்க்குற, பார்த்தா ஒரு சில்க் த்ரெட், அது அவ்வளோ சீக்கிரமாக கட் பண்ண முடியாது. அப்புறம் ஆச்சர் மேலே வந்து ஷூட் பண்ணுறான். என்னோட ட்ரிபிள் ஷாட் பார்க்குறியா, உனக்கு 3 மடங்கு டேமேஜ் வரும் சொல்லி அந்த ஆரோ வேகமாக போய்கிட்டு இருக்கு. அவ்வளோதான் நம்ம மேலே கரெக்டாக ஹிட் ஆக போகுது அப்படின்னு அந்த பொண்ணு பயத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, நான் அடி வாங்கிக்கிறேன், நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு வந்து அவனை தள்ளி போகிறான். பொண்ணு நோட்டீஸ் பண்ணாது என்னன்னா அந்த சைடு ஒரு ஃபயர் பால் ஆல்ரெடி லான்ச் ஆகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு டேரெக்டாக நம்ம ஹீரோ அந்த ஃபயர் பாலை லான்ச் பண்ணி விட்டான். பின்னாடி ஹேரோ வந்துகிட்டு இருக்கு. இங்கே என்ன நடக்க போகுதுன்னு அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. திடீர்னு ஒரு ஷாக்கு, 2 ஸ்கெலிட்டன் 2 சைடு வந்து அந்த பொண்ணை கவர் பண்ணு. அந்த ஃபயர் பால் வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்தா அது இன்னொரு ஸ்கெலிட்டன் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கு. அந்த பவர்ஃபுல்லான 3 ஆரோ வரதெல்லாம் அசால்ட்டாக இந்த ஸ்கெலிட்டன் வந்து இதெல்லாம் ஒரு மேட்டர்னு சொல்லி கத்தியை தரையில் வச்சு நிப்பாட்டிட்டான். அது மட்டும் இல்லை, அங்கே ஒருத்தர் ஷீல்டு வச்சு ப்ரொடெக்ட் பண்ணல, அவனையும் போய் ஒரு ஸ்கெலிட்டன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவனு திணறிக்கிட்டு இருக்கானே, அது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இவங்க எல்லாம் யோசிக்கிறக்குள்ள அவன் வந்து பறந்து போய் விழுந்துக்கிட்டு இருக்கான். இது எப்படி வாய்ப்பே இல்லைன்னு
அப்போதான் அந்த ஸ்கெலிட்டன் இன்னொன்று ஸ்கெலிட்டன் அப்பதான் அந்த நெருப்புலேருந்து வந்த ஸ்கெலிட்டன் காமிக்கிறாங்க. பார்த்தா கையில் 2 ஆக்ஸோட வந்துகிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னா அந்த கும்ஃபு பாண்டால காய் வருவாங்க அந்த மாதிரி என்ட்ரி மாதிரி இருக்கு. அவன் என் டிடெக்டிங் ஸ்கில் வந்து இப்படி இருக்காது, நான் பார்த்த அளவு அவன் லெவல் 10ல தான் இருந்தான், அவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு அந்த மேஜ் வந்து பயந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். என்கிட்ட வந்துடாது, என்கிட்ட வராது, நான் லெவல் 21 மேஜ், நீ வெறும் லெவல் 10 தான், எப்படி நீ எங்களை கொலை பண்ண முடியும் இந்த செகண்ட்ல அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க யோசிக்கும் போது என்ன நடக்குது, இப்போ இந்த கிரீச்சர் எப்படி ஹை ஆட்ரிபியூட் வேல்யூவோட இருக்கு, எல்லாரும் ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க ஆப்பனன்ஸ். அப்போ பார்த்தா அந்த ஆச்சரை சுற்றி எக்கச்சக்கமான ஃபயர் பால் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த ஷீல்டுக்காரனுக்கு சுற்றி ஃபயர் பால் வந்துகிட்டு இருக்கு. நம்ம மெஜிஷியனுக்கு பின்னாடி அந்த ஃபயர் பால் வந்துகிட்டு இருக்கு. என்னது இது ஃபயர் பால் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் அந்த சைடு சுற்றி பார்க்குறாங்க, அங்கே எக்கச்சக்கமான 100 வந்து தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. 1 இல்லை 2 இல்லை, மொத்தமாக அவங்கள சுற்றி போட்டுருச்சு. அப்போதான் அவங்க நினச்சாங்க அவங்க வந்து மாட்டல, இவங்க தான் எல்லாரும் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு. அப்போ அந்த பொண்ணு நினைக்கிறா, இன்னும் இவ்வளோ ஸ்கெலிட்டன் வாரியர்ஸ் இருக்குது, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, இது ஏன் கொஞ்சம் பார்க்க ஏதோ ஷாபியாக இருக்குது, இருந்தாலும் லெவல் 10 மேஜ் எப்படி இப்படி க்ரீச்சர்ஸை வந்து போட்டிருக்கான். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்க லெவல் 20 மேஜும் சரி ஆச்சரோட ஸ்கில்லும் வந்து அவங்க மேலே ஒரு அடி கூட படலை அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே எக்கச்சக்கமான அண்டருக்கு வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ அங்கே கேஷுவல் நின்றுக்கிட்டு இருக்கான். நீ யாரு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ அவன் கண்ணிலேருந்து மொத்த பவரையும் வெளியே செலுத்திக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாத்தையும் சாவடிங்கன்னு பார்த்தா லீன் மூவ் ஆன், ப்ரொஃபஷன் நெக்ரோமன்சி லெவல் 10, ஸ்ட்ரென்த் 100, எஜிலிட்டி 100, ஸ்பிரிட் 300, ஃபிசிக்ஸ் 100, எக்யூப்மெண்ட் இல்லை, சமனிங் ரேஞ்சு 44, மொத்தம் 44 ஸ்கெலிட்டன் வந்து நம்ம ஹீரோ சமன் பண்ணியிருக்கான். அவனோட கெப்பாசிட்டி 100 44 இதை சமன் பண்ணோன்னே 44 போய் அந்த 3 பேரை அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்கு. அதோட இந்த சாப்டர் முடிட்டு நெக்ஸ்ட் சாப்டர் எனர்ஜி ஷீல்ட். அப்படி அந்த மெஜிஷியன் வந்து ஷீல்டு போகிறான். நான் வந்து இதனால என் எஜிலிட்டி குறையும், என்னால் மூவ் பண்ண முடியாது, ஆனால் என்னோட சரௌண்டிங் ரேஞ்சு வந்து ஜாஸ்தி ஆகும், நான் இந்த இடத்துல இருந்து எப்படியா தப்பிச்சா போதுன்னு நான் இந்த மெஜிஷியன் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இங்கே எக்கச்சக்கமான ஸ்கெலிட்டன் சார்ஜ் எடுத்து போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்கெலிட்டன் ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணுது அந்த ஷீல்டு, அதுக்குள்ள அது கிராக் ஆகுது. எப்படி ஒரே ஸ்லாஷ்ல அது கிராக் ஆகுது, இதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த ஸ்கெலிட்டன் அவ்வளோ பவராக இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஷீல்டு சுக்குடோர உடைய ஆரம்பிச்சிச்சு. இது ஃபயர் ரெசிஸ்டன்ட் ரிங் இருக்கு, எப்படி இது வாய்ப்பு இல்லையே, சரி பரவாயில்ல, அடுத்து நான் எப்படியா தப்பிக்கணும் அந்த மெஜிஷியன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ கையில் வந்து ஃபயர் பால் அப்படின்னு சொல்லி சுற்றி 360 சைடு வந்து அவன் ஃபயர் பாலை எமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த மான்ஸ் இதாண்டா அந்த என் பவர், இது இருந்தால் நீங்கள் எல்லாம் செத்துருவீங்களா, இதாண்டா அந்த ரிங்கோட பவர் அப்படின்னு அவன் ஐக்கோமா கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஸ்கெலிட்டனுக்கு ஒரு டேமேஜ் கூட படல. என்ன வித்த காமிச்சிக்கிட்டு இருக்கியா, இப்போ நாங்கள் காப்பிக்கணும்னு சொல்லி 2 பேர் ஸ்வாட் எடுத்து ஒரே ஸ்லாஸ். பார்த்தா 2 ஸ்கெலிட்டன் 2 ஸ்லாஸ் பண்ணிக்காம தலை தனியாக, பாடி தனியாக, கால் தனியாக வந்து வெட்டுனது கூட அவனுக்கு தெரியாமல் அவனுக்கு இன்னும் கான்சியஸோட என்ன நடக்குது நான் சொல்கிறதோட அவன் சாகுறான். எப்படி அவன் இன்னும் கொஞ்சம் செகண்ட்ல செத்து போனான், இது ஸ்கெலிட்டன் என்ன இப்படி டாச் பண்ணுது, எஜிலிட்டி 1000 இருக்கு, அப்படி தானே இது எப்படி வேகமாக வந்து என்னை அட்டாக் பண்ண வருது அப்படின்னு அந்த ஆச்சரிய யோசிக்கிறான். பார்த்தா அந்த ஸ்கெலிட்டனோட எஜிலிட்டி 1500. சரி இப்போ என்னால் எஸ்கேப் ஆக முடியாது, இருந்தால் நான் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் குதிச்சு போய்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா அந்த ஷீல்டு வச்சிருக்காங்க வந்து ஃபுல் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஸ்கெலிட்டன் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கான். இதான் வந்து என்னோட அல்டிமேட் ஸ்கில், ஒரு நைட்டோட ஸ்கில், இப்படி தான் மாஸ்டர் பண்ணியிருக்கேன், பாத்தியா உன்னை நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி வேகமாக வந்துகிட்டு இருக்கான். ஓ இதான் நைட் ஸ்கில்லா, நம்ம எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க போகிற இந்த ஷார்ட் டைம்லேயே. லெவல் 20ல் இருக்கான், ஆனால் வந்து லெவல் 40 மேஜுக்கு ஈடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இதான் வந்து நைட்டோட மாஸ்டரியா, இது நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது அந்த நைட் வந்து பார்க்குறான், ஏன் இந்த ஸ்கெலிட்டன் ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது, ஏன் இது வந்து என்னை கொஞ்சம் நேரத்துக்கு அடுத்து என்னை சேஸ் பண்ணல, கொடுத்தாங்க போய் இந்த மீடியம் ஸ்கில் ஸ்க்ரோலுக்கு என் லைஃப்பை ரிஸ்க் வைக்கிறோமா அப்புறம் அந்த நைட் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்குள்ளே உங்கள் ஸ்கில்லை நான் யூஸ் பண்ணி அவனை நிப்பாட்டுங்க, அவனை எங்கேயும் போகக்கூடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கமெண்ட் கொடுக்குறான். அவன் வந்து இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, அவன் இந்த இடத்துலேயே சாவ் பண்ணணும் அப்படி நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே இருக்கிற எல்லா ஸ்கெலிட்டனுக்கும் பூஸ்ட் ஜாஸ்தி ஆகுது, அதாவது 200% ஜாஸ்தி ஆகுது. இப்போ 1000 தான் டேமேஜ்னா 2000 டேமேஜாக மாதிரி இருந்தது. எல்லாரும் கொடூரமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இல்லை இது வாய்ப்பு இல்லை, என் ஸ்கில் யூஸ் பண்ணி எப்படி இப்படின்னு சொல்லும்போ அவன் மூஞ்சிக்கு நேரம் அந்த ஷீல்டை உடச்சிட்டு அந்த கத்தி வர மாதிரி இருக்குது. பார்த்தா அவன் கத்தி கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டு இருக்கு. இல்லை நான் எப்படியா தப்பிச்சாகணும், இன்னும் கொஞ்சம் நேரம் வந்தான் அப்படின்னு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதுக்குள்ளே 6 ஸ்கெலிட்டன் அவனை அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை நான் சாகக்கூடாது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். எல்லாமே சுற்றி போட்டு அவனை கதம் சொல்கிறாங்க. மோயோ நல்லா நான் வச்சுக்கோ, நீ வந்து யாரையும் கொலை பண்ணக்கூடாது, ஆனால் ஒருவேளை உனக்கு அந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா நீ அப்போ சாஃப்டாக இருக்காத, கொலை பண்ணிடு அப்படின்னு அவங்க அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காது. இவனுக்கு நான் வருவங்களும் செத்துட்டாங்களா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவன் வந்து ஒரு மூவ் கூட பண்ணல, அவன் நகர கூட இல்லை, அதுக்குள்ளே அவங்க எல்லாரும் செத்துட்டாங்களா அப்படின்னு வந்து அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கான். எப்போ ஒரு ப்ரொஃபஷன்ஸ் ஆகுதோ அப்போ வந்து அவங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து அந்த இடத்துல ட்ராப் ஆகும். சரி இவன் என்ன வச்சிருக்கான்னு பார்ப்போம். நம்ம ஹீரோ போய் பார்க்குறான். பார்த்தா பிரான்ஸ் லெவல் கேரமின்ஸ் ட்ரைவ் ஸ்பிரிட் லெவல் 20, இதனால உங்களுக்கு ஸ்கில் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் 18 லெவலுக்கு மேலே உங்களுக்கு தான் இது யூஸ் ஆகும். அப்புறம் ஷீல்டு இது வந்து 18 லெவலுக்கு மேலே இருந்தால் தான் யூஸ் ஆகும்.
ஸ்வாட் இது வந்து 18 லெவலுக்கு மேலே இருந்தால் தான் யூஸ் ஆகும். நம்ம ஹீரோ 10ஆம் லெவல்னால இது யூஸ் ஆகாது. இந்த வெப்பன்லாம் நல்லா இருக்கே, இதெல்லாம் ஆர்க் ஆர்மிக்காக செய்யப்பட்டது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இது இந்த மாதிரி இடத்துல பார்க்கறது ரொம்ப ரேர் தெரியுமா அப்படின்னு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதெல்லாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டான். இது அப்படின்னு நல்ல ப்ரைஸுக்கு போவோம், எனக்கு யூஸ் ஆகலன்னா என்ன அப்படின்னு ஹீரோ மொத்தத்தையும் இழுத்துக்கிட்டு இருக்கா. அதை பொண்ணு பார்த்துட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு எலமெண்டல் ஸ்கில் ஸ்க்ரோல் கிடைக்குது. இது 10,000 கோல்டு காயினோட வேல்யூ தெரியுமா, இதை வேணா நான் செல் பண்ணிடுவா இல்லை வச்சுக்கவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது எலமெண்டல் ஸ்கில் ஸ்க்ரோல் தானே, இதை நான் பார்த்ததே கிடையாது. எலமெண்டல் ஸ்கில் ஸ்க்ரோல் இது வந்து லெவல் 20க்கு மேலே இருக்கவங்கனால தான் யூஸ் பண்ண முடியும்னு காமிக்குது. இதை பற்றி நீ விற்கிறோன்னு நீ யோசிக்கல, ஏன்னா உன்ட்ட காசு நான் அவ்வளோ கம்மியாக இருக்குது. இது எலமெண்டரி ஸ்கில் ஸ்கோல் வந்து ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் தெரியுமா, இது அவ்வளோ ஒர்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள், அந்த ஸ்க்ரோலை வந்து ஹோல்ட் பண்ணி யூஸ்ன்னு சொல்லுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். சரி யூஸ்ன்னு சொன்னோன்னே அந்த ஹோலுக்கு ஒன்றுமே நடக்கலை. அதை பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஊப்ஸ், நீ வந்து இன்னும் கத்தி சொல்லணும், கத்தி சொல்கிறியா அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொன்னோன்னே அப்படி பையன் அந்த நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கான். சொல்லுன்னு நான் இப்போ கத்தி வேற சொல்லணுமா, என் ஸ்பிரிட் இதுக்குள்ளே விட்டு ஆக்டிவேட் பண்ணும் போல் இப்படி தான் பண்ணு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னா ஸ்பிரிட்டை அதாவது அந்த ஸ்பிரிட் பவர் வந்து அந்த ஸ்க்ரோலுக்குள்ள வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இவன் எப்படி இதை கண்டுபிடிச்சா சார், என்ன வச்சுக்காத விளாண்டுருக்கலாம் அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா உங்களுக்கு ஸ்கில் வந்து அக்யூர் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு புது ஸ்கில் கிடச்சிருச்சு அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. லக்கு தான், எனக்கு ஒரு புது ஸ்கில் கிடச்சிருக்கு. இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா நெக்ரோமன்சி வந்து இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. இந்த ஸ்கில்லை வச்சு என்னோட டேலண்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ நான் யாராச்சும் 10 மீட்டருக்கு பக்கத்தில் இருக்கவங்களை கொலை பண்ணால் அவங்களே வந்து என்னால் வந்து அண்டை யூஸ் பண்ண முடியும் நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இது வந்து ஒரு அன்ஸ்டாப்பபிள் ஸ்கில் தெரியுமா, இது அவ்வளோ ரேரான ஸ்கில், லெஜெண்டரி ஸ்கில்லாக இருக்கே. ஆனால் என் டேலண்ட்டுக்கு இது நல்ல ஒரு சூப்பரான ஸ்கில் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னாச்சும் உனக்கு ஏதாவது புது ஸ்கில் கிடச்சிச்சா அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமாம் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, உன் வாய்ஸ் நல்லா இருக்கே, இப்போ தான் நான் பார்க்குறேன், என்ன ஆனால் நீ பேச மாட்டேன் நினச்சப்போ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அந்த நம்ம ஸ்கூலில் இருக்கிற பொண்ணுமா இல்லையே அவ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என் வாய்ஸ் நல்லாவா இருக்குது, உன் வாய்ஸும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, அவன் காம்ப்ளிமெண்ட்டுக்கு நன்றி, எனக்கு தெரியும் நீ இப்படி பேசுவேன்னு அப்படின்னு அந்த பொண்ணு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கா. சரி, நீ என் லைஃப்பை காப்பாற்றுனால உனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இதை கொடுக்குற, இதை வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு செஸ்ட் பாக்ஸ் மாதிரி நம்ம ஹீரோ கொடுக்குறான். அதை பார்த்தா ஒரு மீடியம் ஸ்கில் ஸ்க்ரோல், இது லெவல் 40லேருந்து 70 இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும்னு அதில் போட்டிருக்கு. இது வந்து ஒரு மில்லியன் காயின்ஸுக்கு மேலே இருக்கும் போலயே. இது வந்து நான் யூஸ் பண்ண அந்த எலமெண்ட்ரி ஸ்க்ரோலோட 100 டைம்ஸ் வேல்யூ ஜாஸ்தி போல. இவ்வளோ பெரிய வேல்யூ வந்து என்கிட்ட கொடுக்குறாளே, இதுக்காக உன்னை ஹண்ட் பண்ண வந்தாங்க, நீ என்ன எனக்கு எடுத்து அப்படியே கொடுத்துட்டேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். அவன் வந்து அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நான் வந்து இந்த ட்ரெஷரை வந்து ஒரு ஆர்மி சைட்லேருந்து கண்டுபிடிச்சேன், அது வந்து ஷாஹா சிட்டியிலேருந்து. ஆனால் எனக்கு புரியுமா, இந்த செஸ்டெல்லாம் வந்து ரேண்டமாக அப்பியர் ஆகும், ஒரு தடவை வந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்துடணும், இல்லைன்னா அது எப்போ கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் அந்த பொண்ணு வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கேன் போன் ஃபயரில். நான் அந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்க்ரோல் கிடச்சிச்சு. ஆனால் அப்போ தான் வந்து அங்கே இருக்கிற மென்ஸ் எல்லாம் என்னை பார்த்துட்டு நான் ஏதோ அவங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட்ட மாதிரி என்கிட்ட குடுன்னு சொல்லி என்னை துரத்துக்கிட்டே வந்தாங்க. அதை நான் அப்போ ஓட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. 2 நாளாக ஓடிக்கிட்டு இருந்தேன், அங்கே ஷாகோவிலேருந்து இங்கே ஷீஹா அளவு ஓடி வந்துட்டேன், அப்படின்னு என்னை துரத்திக்கிட்டே வந்திருக்காங்க அவங்க, இப்படியா துரத்துவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதை கவனிச்சுட்டு, ஓகே ஆனால் நீ இதனால ஆல்மோஸ்ட் செத்துருப்பல அப்படி, ரிலாக்ஸ், நான் சாக மாட்டேன், என்கிட்ட தான் டெலிபோர்ட் இருக்கு, நான் அப்படியே வந்து தப்பிக்கிறதா இருந்தால் எனக்கு கொஞ்சோண்டு இன்ஜுரி தான் வந்திருக்கேன். ஆனால் எதா இருந்தாலும் உனக்கு தான் நன்றி சொல்கிறது, ஏன்னா வந்து உன்னால தான் எனக்கு அவ்வளோ இன்ஜுரி இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கு தெரியுமா இது எவ்வளோ கஷ்டம், நான் இந்த உனக்கு தெரியுமா எனக்கு ஏதாச்சும் அடிப்பட்டா அது எவ்வளோ பெயினாக இருக்கும்னு, அதனால தான் பெயின் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் வந்து குளிர்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் எதுக்கு இப்போ ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு வந்து வரி பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் தான் ரிச் ஃபேமிலியில் வந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் வந்து இவன் ட்ரெஷருக்காக சாகக்கூடாது அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, உனக்கு ஏதாவது ஸ்க்ரோல் கொடுத்தல, என்ன சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு. எனக்கு வந்து அந்த 100லேருந்து எனக்கு ஃபுட்டெல்லாம் வேணாம், எனக்கு அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் கூட, அது போதும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது ஹீரோ வந்து சரி இந்தா அப்படின்னு கொடுத்துட்டான். சரி, நீ என்ன லெவலப் ஆகிட்டு இருக்க, உன்னோட கரண்ட் லெவலில் வச்சு நீ ஏதோ அகாடமிக்கு போகிறதுக்கு தானே லெவலப் ஆகிட்டு இருக்க, எந்த அகாடமிக்கு போகிற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, ஷிங்ஜிங் அகாடமிக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அது நல்லா தான் இருக்கும் அந்த ஸ்கூலு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமாம், இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு என்னோட அகாடமிக்குள்ளே போக முடியும், ஆனால் அந்த ஷிங்ஜிங் அகாடமிக்கு போகிறதுக்கு இன்னும் எனக்கு ஸ்கில் வேணும். இப்போ வந்து அந்த பொண்ணு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னா, இவனோட ஸ்ட்ரென்த்தை வச்சு இவனால் எந்த அகாடமி வேணால் போக முடியும்,
ஆனால் அந்த சிங்கிங் அகாடமிக்கு போகிறது கஷ்டம்தான். ஆனால் இவன் ஈஸியாக லெவல் 20 ப்ரொஃபஷனை வந்து லெவல் 10லேருந்தே கொலை பண்ணிட்டான். மேபி இவனுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு போல அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, இப்போ மட்டும் நீ அந்த ஷிங்ஜிங் அகாடமியில் சேர்ந்தனா நீ வந்து அங்கே ஷெங்ஹியான் டவருக்கு வந்து வரணும் அப்படின்னு. அது என்ன டவர்னு பார்த்தா அதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சேலஞ்சிங் டவர். அந்த இடத்துல ரிவார்டு வந்து டபுள் மடங்கு கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ ஹையாக போறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, உனக்கு அந்த எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த ஷிங்ஜிங் அகாடமியில் இருக்க பாயிண்ட்ஸை வந்து நீ கோல்டு காயினாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த அகாடமி வந்து ஒரு காட் கிரியேஷன் ஃபேக்கல்ட்டி தான் கிரியேட் பண்ணது. ஏதாச்சும் உனக்கு வாய்ப்பு இருந்தால் நீ அங்கே சேர்ந்துரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்லாதீங்க, போக என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு ஆளாக வராங்க நம்ம ஹீரோ இதில். ஓகே, நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ணுறான்னா, ஓகே அவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவனை ஜாக்கெட், அது ஒரு ஜென்டில்மேன் என்ன பண்ணுவான், ஜாக்கெட் எடுத்து பொருத்தி விடுற மாதிரி பொருத்தி விட்றான். இப்போ நம்ம ஹீரோ வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஸ்பிரிட் எல்லாமே ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் மார்னிங் ஆகுது. நேடுனா புத்திசாலி, ஏதாச்சும் பொட்டேட்டோ வச்சிருக்கியா, எனக்கு பசிக்குதுன்னு அடுத்த நாள் வந்து எந்திரிச்சு அந்த பொண்ணு கேட்குறான். பார்த்தா அவனுக்கு வந்து கையில் 2 பொட்டேட்டோ கொடுத்துட்டான் ஹீரோ. எனக்கு இதை பார்த்தா எனக்கு இன்னும் வேணும். ஏன்டா மென்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜென்டலாக இருக்கணும்டா, இப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது, உன்ட்டு எல்லாத்தையும் என்கிட்ட கூடு கூடு அந்த பொண்ணு கேட்குறான். இங்கே பாரு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என் கையில் பாரு ஒன்றுமே இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, ஓகே நான் நம்புறேன், இருக்கிறத மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன். பார்த்தா நம்ம அந்த பொண்ணு 6 ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு. சரி நான் போய் லெவலில் பார்க்க போகிறேன்டா புத்திசாலி, ஆனால் நான் அப்புறம் பார்க்குறேன் பாய் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போகிறான். அது மட்டும் இல்லை, நீயும் வந்து சீக்கிரம் லெவலில் பார்க்க சரியா, அது ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு அந்த பொண்ணு அங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து சரி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா வேகமாக அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இப்போ என்னோட புது டெஸ்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணி ஆகணும், எனக்கு நேற்று கிடச்ச டெஸ்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணி ஆகணும் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே இறந்து கிடக்குறாங்கல்ல, அவங்கள வந்து ஹீரோ ஏதோ பண்ண போகிறான்.